Hi friends, welcome to Zero to Hero Family. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா SSC MTS 2022ல தேர்வுல கேட்ட क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றா இப்ப 2023 எக்ஸாம் எழுத போறாங்க இல்லையா MTS, அவங்களுக்கு நிச்சயமா இது பயனுள்ளதா இருக்கும். எப்படி இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அவங்க இந்த வீடியோல ஃபுல்லா இத பார்த்து இதுல இருக்க क्वेश्चन எல்லாமே தெரிஞ்சிர போறாங்க. இது எல்லாமே இது ரிலேட்டடா எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணக்கூடியது இந்த ஜிகேவும் பிளஸ் இங்கிலீஷ் தான். அப்ப இங்கிலீஷ்ல அவங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுனா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஜிகேன்றது டாபிக் அதிகமானது, இந்த ஏரியாவில தான் அவங்களால அதிகமா ஸ்கோர் பண்ண முடியாது. அப்ப இதுல எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்கன்றத ஒரு கிளாரிட்டி கிடைச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமா அவங்க ட்ரீம் ஜாப் அடையிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். MTS அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இது உங்களுக்கானதான். மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகளில் அம்சமானது, அதாவது DSP சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசியலமைப்பிலிருந்து எங்க இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எந்த நாட்டுல இருந்து எடுத்தது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது ஐரிஷ், அயர்லாந்துல இருந்து தான் இந்த இதை நம்ம கொண்டு வருவோம். DSP அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிளா சொல்லுவாங்க. DSPன்ற மாதிரி சொல்லுவோம், டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. நெக்ஸ்ட், பின்வரும் நதிகளில் எந்த நதியின் பண்டைய கால பெயர் விபாஷா ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. பியாஸோடையதான் இது. முக்கியமா இது நீங்க படிக்கிற போது இதோட நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த தடவை உங்களுக்கு கேட்கும் போது டைரக்டா அந்த கொஸ்டினை கேட்டு ஆன்சர் கொடுத்துருவாங்க. பின்வரும் நதிகளில் பியாஸின் மறுபெயர் என்ன, இல்லைன்னா பண்டைய கால பெயர் என்ன அப்படின்னு டைரக்டா மாத்தி கேட்பாங்க. அதுவும் நீங்க பாத்துக்கணும். சும்மா மனப்பாடமா போகாம அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், படிங்க. அப்பதான் நிச்சயமா உங்களுக்கு அடுத்ததுக்கு பயனுள்ளதா இருக்கும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலம் அதிக எழுத்தறிவு விகிதத்தை கொண்டுள்ளது? கேரளா. அதே இது பாத்தீங்கன்னா இந்த 2011 ரிலேட்டடா மக்கள் தொகை சென்சஸ் கணக்கெடுப்புல அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்பவும் வரும், அதை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், நவேந்திரநாத் தாகூர் எழுதிய கல்பக்ஷா என்பது எதனுடைய தொடர்பு அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து கல்பக்ஷா அப்படின்றது சிறுகதையோடையது தொகுப்பு. தென் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2022ல நடந்துச்சு. அது எப்ப நடந்துச்சு? மார்ச்ல இருந்து ஏப்ரல் 2022 நடந்துச்சு. அது எங்க நடந்துச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, அதுதான் நியூசிலாந்துல நடந்துச்சு. அப்ப 2023 ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை நீங்க பாத்துக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளது, தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்க ப்ரீவியஸ் இயர் படிக்கிற போது இப்பவும் பார்க்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம்ல யார் வின் பண்ணா, லாஸ்ட் டைம் யார் வின் பண்ணா அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் எது அப்படிங்கிற இப்ப லேட்டஸ்டா இருக்கு சந்திரயான் 3 ரிலீஸ் பண்ணி போயிருக்கு. அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த சயின்ஸ் ரிலேட்டடாவும் ஸ்பேஸ் இது இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. தென் பிளாக் பாக்ஸ் தேசிய பூங்கா பார்க், பார்க் ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்குன்னு கேட்காங்க. குஜராத்ல இருக்கு. கவர்னர் ஜெனரல் டலுசி பிரபு தேஸ் லட்சியத்தை ஒரு நாள் நமது வாயில் விழப்போகும் ஒரு சரி அப்படின்னு சொன்னாங்க. அது விவரித்தவர் எதிர் சொன்னாங்க. அவத்தான் சொன்னது வந்து சரி that will drop into our mouth one day அப்படின்னு சொல்லி விவரித்தவர். இது யார் சொன்னதுன்னா கவர்னர் ஜெனரல் டலுசி பிரபு. நெக்ஸ்ட், பின்வரும் புத்தகங்களில் எது மன்னர் ஹர்ஷவர்தனால் எழுதப்படவில்லை? அப்ப ஹர்ஷவர்தன் எழுதின புத்தகம் என்னன்னு தெரியும். பிரியதர்ஷிகா இவர் எழுதின புக்கு, நாகநந்தா அவர் எழுதின புக்கு, ரத்னவாலி அவர் எழுதின புக்கு. யாரு? ஹர்ஷவர்தனா எழுதின புக்கு. இதெல்லாம் எழுதாதுன்னா அமுக்த மல்யதா, இது வந்து அவர் எழுதாத புக்கு. கேட்டிருக்கிறது எழுதாததான் கேட்டிருக்காங்க. மூணாவது. நெக்ஸ்ட், மகாத்மா காந்தி அகில இந்திய ஹரிஜன சேவக் சங்கத்தை எப்போது தோற்றுவித்தார்? இந்த டைரக்ட் ஆனது 1932. நெக்ஸ்ட், தேசை சேர்ந்த பிம்சன் ஜோஷி ஹிந்துஸ்தானி இசை பாரம்பரியத்தின் இந்திய கலைஞர்களுடன் மிகச்சிறந்த கோலேசை பாடகர் ஒருவர் ஆவார் என கர்நாடக இசையோட தொடர்புடையது. ஓகே, இது வந்து டைரக்டா, அதாவது பிம்சன் ஜோஷின்றது யார் நமக்கு தெரியணும். ஓகேவா? இவர் வந்து கர்நாடக இந்துஸ்தானி இசை கலைஞர் அப்படின்றது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட், 2011 மறுபடியும் பாருங்க. இங்க அடுத்த ஒரே ஸ்டெப்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டாங்க. லட்சத்தீவு. ஓகேவா? இந்த 2011 சென்சஸ் ரிலேட்டடா கேட்கறாங்க. இப்பவும் கேட்பாங்க, அதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், டேஸ் என்பது வயலில் விதைகளை விதைக்கும் ஒரு திருவிழாவாகும். இது ஜார்க்கண்ட்ல கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருவிழாவாகும். அதாவது ஜார்க்கண்டுடைய முக்கிய திருவிழா அப்படின்ற போது அதுல தெரியணும். ரோஹிணி என்றுதான் வயல்ல கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க. ரோஹிணி என்றுதான் விதைக்கக்கூடிய
திருவிழாவா கொண்டாடுறாங்க ஜார்க்கண்ட். ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா பண்ணக்கூடிய ஒரு டாபிக்ல வந்திருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட், டெல்லி உயர் நீதிமன்றம் டேசாம் ஆண்டு நிறுவப்பட்டது? 1966. கெட்ட பணம் நல்ல பணத்தை வெளியேற்றுகிறது என்று எந்த பொருளாதார விதி கூறுகிறது அப்படின்னு பிரேஜம் லா தான் சொல்லுது, விதி தான் சொல்லுது. அது கெட்ட பணம் வந்து நல்ல பணத்தை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி. மக்களவைக்கு டேஸ் ஆண்டுகள் நிலையான கால அளவு உள்ளது. இது வந்து 5 ஆண்டு உள்ளது. எந்த நேரத்திலும் ஜனாதிபதியால் கலைக்கப்படலாம், அவர் கையில தான் இருக்கு, அவர் எப்ப வேணாலும் முடிவெடுக்கலாம். நெக்ஸ்ட், 1986 இந்தியாவின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை பெற்ற பிரபல இந்திய நடன கலைஞர் யார் அப்படின்னு பிர்ஜு மகாராஜ். அவர் தான் வாங்கியிருப்பாரு. 2வது உயரிய விருதா வாங்கியிருப்பாரு பத்ம விபூஷன் விருது. இது எப்போ வாங்கினா 1986. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஜலாவுதீன் ஃபாரஸ் கில்ஜி அவங்க தான் ஃபவுண்டர். இதோட கில்ஜியோட வம்சத்தை ஃபவுண்டர் இவர் தான் ஆரம்பிச்சவர். நெக்ஸ்ட், பின்வருவற்றுள் முகலாயர்களின் முதலாவது திட்டமிடப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க. சிகிரி தான் ஃபர்ஸ்ட் முகலாய திட்டமிட்ட நகரம் உருவாக்குனது. நெக்ஸ்ட், பின்வருவர்களில் 25 அக்டோபர் 2022 நிலவரப்படி ஆண்களின் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் அதிக எண்ணிக்கையிலான கிராண்ட்ஸ்லாம் போட்டியை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ரஃபேல் நடால். ஓகேவா, இது வந்து டென்னிஸ்ல உள்ள ஸ்போர்ட்ஸ். ஓகேவா, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இப்பவும் நீங்க 2023க்கான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸ் ரிலேட்டடா யார் வின் பண்ணிருக்கான்ற எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கணும். அதுல இருந்து கண்டிப்பா வரும். தனிம அட்டவணையில் அணு எடை 238 கொண்ட இயற்கையாக தோன்றும் கனமான தனிமம் யுரேனியம். கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்டது. பின்வரும் நடனங்கள் எது ஏக வாரியா என்று அழைக்கப்படும்? ஏக வாரியா என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒரு நடன கலைஞர் ஒரே ஒரு நடன கச்சேரியில் பல பாத்திரங்களை ஏற்கிறார். பல பாத்திரங்களை ஏற்கிறாங்க. என்னன்னா பரதநாட்டியம். அப்ப இதுக்கான இன்னொரு பேர் என்ன? ஏக ஹாரியா அப்படின்றதும் தெரியணும். ஏக ஹாரியான்ற அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கல. ஏக ஹாரியான்றது என்ன, அதோட மற்ற பெயர் என்னன்னா பரதநாட்டியம் நமக்கு தெரியணும். ஓகேவா, அதே மாதிரி தாசி ஆட்டம் சொன்னாலும் பரதநாட்டியம் தான், அதுக்கும் பேரு அதுதான். ஓகேவா, இந்த மாதிரி இருக்க துணை பெயர்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்தியாவில் 5G தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022 5G ஆனது வந்தது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பின்வருவர்களில் எது தாலபைட்டா உதாரணம் அல்ல அப்படின்னு. தாலபைட்டானா அப்ப என்ன நமக்கு தெரியணும். தாலபைட்டா பத்தி இந்த இதுமே ஸ்பைரோஹீரா, இது ஷாரா, அதே மாதிரி குளோடோபோரா இதெல்லாமே தாலபைட்டாவுடைய உதாரணம். ஆனா மர்கண்டியா அப்படின்றது கிடையாது. இதோடைய தாளப்பட்டியோடையது கிடையாது. இது வந்து பயாலஜில இருந்து வந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்கு, நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ண பழகிக்கங்க. தவறா ஆன்சர் பண்ணி நெகட்டிவ் மார்க் வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட், இமாச்சல் பிரதேசம், குஜராத் மற்றும் டேஸ் ஆகிய 3 மாநிலங்களின் ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் டார்க் பார்க்ஸ் திட்டத்தின் கீழ் பெருந்திரள் மருந்து பூங்காக்களை அமைப்பதற்காக திட்டங்களுக்கு மருந்து துறையானது கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. அது என்னன்னா ஆந்திர பிரதேசம் தான் சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு கரண்ட் அஃபரன்ஸ் ரிலேட்டட். அந்த டைம்ல ரீசெண்டா நடந்த கரண்ட் அஃபரன்ஸ்ல வந்ததை நீங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இவ்வளவுதான். இந்த இதுல இது எல்லாமே பார்த்திருக்கோம். இது எல்லாமே 25 கொஸ்டின் பார்த்திருக்கோம். எந்தெந்த ஏரியால கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வட்டம் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க அச்சீவ் பண்ணணும், செலக்ட் ஆகணும். மறந்துடாம பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.